மாறன் சரியில்லை. இப்போ ராத்திரியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. மாறன் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஊரில் திருவிழா இருக்குன்ட்டாங்க. நம்மளும் கடையை திறந்தாச்சு. சரி கோயிலுக்கு சாமி கும்பிட போகலான்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம மாறன்லேருந்து எல்லாரும் திருவிழாவுக்கு வந்தோன்னே ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. கண்மணி யோசிச்சுட்டே இருக்காங்க. வள்ளியை வச்சு ஏதோ திட்டம் போடுறாளா இல்லை என்ன பண்ணுறான்னு தெரியலையே. நம்ம எல்லாரையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. வள்ளியம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, புரியல கண்மணி, என்கிட்டயா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல பரவாயில்லையே, நம்ம மருமக மாறின மாதிரி தான் தெரியுது. ராகவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா இவன் முன்னாடி நிற்கிறா. அதே மாதிரி கண்மணி வள்ளிக்கிட்டையும் இவ்வளோ அன்பா பாசமாக பேசுகிறாளே, நடிப்பா நாடகமா ஒன்றும் புரியல. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. என்னையா கேட்ட? சும்மா நடிக்காத கண்மணி, நீ யாருன்னு எனக்கு தெரியும். சாப்பிட்டீங்களா அம்மா அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுது. என்ன அம்மானு சொன்னியா? உண்மையிலேயேவா சொன்னேன்? இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு எதுவாக இருந்தாலும் வேலை பாருங்கம்மா. என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறாங்க விஜி. பரவாயில்லையே, அக்கா ஆக்டிங்கில் பிச்சு உதறாங்க. நம்மளோட பெரிய வில்லியாக இவங்க தான் இருக்காங்க. இவங்கக்கிட்ட நம்மளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வீராவுக்கு சந்தோஷம் தாங்கலை. நம்ம மாறனுக்கும் பரவாயில்ல, அண்ணி மனசு மாறிட்டாங்க, இதுபடி நடந்தால் ஓகே தான். இப்போதைக்கு நம்ம கண்மணிக்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்குறாங்க. அப்போன்னு பார்த்து வீரா பேச ஆரம்பிக்கிறாங்க கண்மணிக்கிட்ட. விஜயை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு, பரவாயில்லக்கா, நீ என்னை போல் பேசுகிறியா இல்லை உண்மையாக தான் நடந்துக்கிறியான்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் இதுபடியே நடந்துக்கிட்டேன்னா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு விஜய் காதில் விழணுன்னே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது நம்ம குடும்பம் வீரா, நான் இந்த குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கலன்னா வேறு யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி. விஜய் பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னக்கா நாடகம் ஓவராக தான் போகுது போல். பின்ன நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டேன்னா என் மேலே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுல்ல, அதான் முன்கூட்டியே ஒரு பீடிங் போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராமச்சந்திரன் 3 மருமகளை பற்றியும் உயர்வாக நினைக்கிறாங்க. என்னங்க உங்கள் வீட்டு பொண்ணுங்கள்லாம் சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜயும் கண்மணி இதெல்லாம் கேட்குறாங்க. பாத்தியா மாமா இது மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக பேசணும் தான் நான் இது மாதிரி நாடகத்தை போட்டு வந்தேன். இருப்பினும் மாமா சந்தோஷமாக இருக்காங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு கண்மணி பேசி சமாளிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க வில்லிங்கிற விஷயத்த நொடிக்கு நொடி காட்டிக்கணும்னு சொல்லிட்டு. அக்கா சொல்லிட்டீங்கல்ல, இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருக்கேன். நீ இது மாதிரி என்கிட்ட திட்டத்தை சொல்லணும் தானே நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி கண்மணி லாபகரமாக பேசுகிறாங்க. அக்கா இருங்கக்கா, உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கணுமா வேணாமா? ஏண்டி நீ ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டனா அப்புறம் எப்படி காப்பாற்ற முடியும்? ஒருத்தருக்கு 2 வாட்டி யோசித்து செஞ்சாதான் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செய்ய முடியும். வேணாக்கா, இது சாதாரண விஷயந்தான். உங்கள் லெவலுக்கெல்லாம் நான் திட்டம் போடலாம் முடியுமா? நான் அது மாதிரி பெரிய திட்டம் போட்டால் உன்கிட்ட சொல்கிறேன். சின்னதாக தான் திட்டம் போட்டிருக்கேன், ஆனால் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வீரா ஃபோனில் கேட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல ஏன்னா கண்மணி பக்கத்தில் நிற்கும் போதே ஃபோனை ஆன் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் வீரா கேட்கணுன்னு தான் வச்சுருக்காங்க. ஆனால் விஜய் எதுவுமே சொல்லாமல் போனது இவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கடுப்பாயிடுச்சு. ஏய் ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காடா, ஆனால் அது என்ன ஏதுன்னு தெரியல. அக்கா ஃபோனை ஆனில் வச்சுருந்தா, விஜய் பக்கத்தில் பேசினது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட காட்டிகிட்டு இருந்தா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வீராவும் மாறணும். இங்கே நம்மளை அசிங்கப்படுத்தணுன்னா என்ன பண்ணலாம்? ஏய் பந்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகவன் மாமா, கார்த்தி எல்லாரையும் பந்திக்கு கூட்டிகிட்டு போ. சரியா? அது மட்டும் இல்லாமல் சமையலை தடபடலாம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கங்க. ஏன்னா விஜய் அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுகிறாங்க. சரி சரி நான் கவனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, என்னென்னா இங்கே யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்க? இங்கே எல்லோரும் உங்கள் ஆள் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா என்ன பிரச்சனை? இல்லை இல்லை யாரும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். தம்பி புரியுது தம்பி, நீங்கள் எங்களை மீறி எதுவும் நடக்காது, நீங்கள் மாட்டுக்கும் இருக்கிறன்னா இருங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, நான் ஒத்தாசைக்கு நானும் இருக்கேன், நானும் சமைப்பேனேன்னு சொல்லி மாறனும் சூப்பராக சமைக்கிறாங்க. தம்பி சூப்பராக சமைக்கிறியப்பா, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அவன் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் ராகவனும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா எல்லா வேலையிலையும் உன் பசங்களும் பெரிய வீட்டு பசங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயந்தான் போல இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன். மருமகளை பற்றி ஒரு பக்கம் புகழ்ந்து பேசுகிறாங்க, ஒரு பக்கம் பசங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. இதை பார்த்த உடனே விஜய்க்கு செமையாக கோவம் வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த குடும்பத்தையே எல்லாரும் கேவலமாக பேசுகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு
அவங்களால இந்த விஷயத்த தாங்க முடியல. "டேய் எங்கடா போனீங்க? அக்கா பந்தி போட்டோன்னே தானக்கா எங்கள வர சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்பயே வந்து நாங்க என்ன பண்ண போறோம்? சரி அதுவும் கரெக்ட்டு. இந்த குடும்பம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அக்கா அத கெடுக்க தானக்கா நாங்க வரோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "உங்க கடைசி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனும் சொந்தமா அவனோட சொந்த கால்ல தனி கடை வந்து வச்சிருக்கான். அவனும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவான்." "அப்படியா? இப்பதான் வந்து சைக்கிள்ல வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். திரும்பி பார்க்கறதுக்குள்ள கடை வச்சுட்டானா பார்த்துக்கங்களேன். இப்போ ஒரு ரூ. 30,00,000 கிட்ட அவன் கடையில துணிமணியே இருக்கு. அத அப்படியே வந்து 60, ரூ. 1,00,00,000 கிட்ட வரைக்கும் கொண்டு வந்துருவான்." அப்படின்னு சொன்னோனே, ராமச்சந்திரன் கிட்டேருந்து மொத்த விஷயத்தையும் கத்துக்கிட்டாப்புல. "சூப்பர்ப்பா! எல்லாரும் வந்து ஜமாச்சிட்டீங்க போங்க. ராமச்சந்திரன் பேர வந்து காப்பாத்திருவீங்க." அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க, "என்ன மாமா சீக்கிரம் வந்து பந்தி வந்து பரிமாறுவோம். அப்படி பண்ணா தானே எல்லாரும் வந்து சீக்கிரம் வந்து சாப்பிடுவாங்கன்னு" சொல்லிட்டு வாழை இலைய வந்து அப்படியே ஒண்ணு ஒண்ணா வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. விஜி வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாரி நான் சீக்கிரம் வந்து ரெடி பண்ணுறதே அன்பு பாசத்தினால இல்லடா. அடுத்த பிரச்சனையே வந்து இத வச்சு தான் ஆரம்பிக்க போறேன்னோனே, "சீக்கிரம் வராதீங்க. கடைசியில வந்து உட்காந்துக்கங்க. அப்பதான் உங்க மேல சந்தேகம் வராதுன்னு." விஜி வந்து ஏற்கனவே ஐடியா வந்து குடுத்தோனே, இந்த இடத்துல தான் உட்காரணும்னு சொன்னோனே, அப்படியே அவங்க 2 பேரும் வந்து உட்கார்றாங்க. "என்னது இவ பந்தியில இவ்வளோ ஆர்வமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி வீராவும், மாறனும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ப மாறனுக்கு வந்து செமையா கோவம் வருது. "விஜி நான் பார்த்துக்கிறேன் விஜி. உனக்கு எப்படி இது மாரிலாம் வந்து தோணுது?" "என்ன தோணுது?" "இல்ல, இல்ல. உனக்கு வேலை பார்க்கணும்னு தோணுதுல்ல." "என்ன மச்சான் கலாய்க்கிறீங்களா? வீட்லயே வந்து நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன் தெரியுமா?" "தெரியும், தெரியும். நீ என்னென்னலாம் வேலை பார்ப்பேன்னு." "சரி மச்சான் நீங்களே பார்த்துக்கங்க. நான் ஓரமா நின்னு பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல தனியா வந்து நிக்கிறாங்க. உடனே செமையா அவங்க 2 பேரும் வந்து திட்டம் போட்டுருக்காங்க. "என்னப்பா சாப்பாடு வைக்காம போயிருக்க?" அப்படின்னு சொன்னோனே, சாப்பாடு வைக்க சொல்றாங்க. அந்த இடத்துல கூட்டு, பொரியலு ஃபுல்லா வந்து சைவ சாப்பாடு வந்து வச்சிருக்காங்க. நல்லா சமைச்சிருக்காங்க போல இருக்கு. எல்லாரும் வந்து ருசியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, இத வச்சே பிரச்சனைய வந்து ஆரம்பிக்க வேண்டியது தான். "ஆரம்பிங்கடா" அப்படின்னு சொன்னோனே, ராகவன் வந்து தனியா வந்து நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து, "இங்க வாப்பா, இங்க குழம்புல வேற எதுவும் காய் எதுவும் இருக்கா?" அப்படின்னு சொன்னோனே, "என்ன சொல்றீங்க?" "இல்லப்பா, ஸ்பெஷலா வந்து எதுவும் இல்லையா?" அப்படின்னு சொன்னோனே, "இல்லங்க, இது சைவ சாப்பாடு தான். நீங்க எதிர்பார்க்கிறது சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கிடைக்கும்." அப்படின்னு சொன்னோனே, கடுப்பாயிட்டாங்க. "என்னப்பா, ஒண்ணும் இல்லாத சாப்பாடு வந்து போடுறதுக்கு தான் நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேனா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? பெரிய ஜவுளி கடை வச்சிருக்க. கோடிக்கணக்குல ஒவ்வொரு நாளும் வருமானம் வருது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நீ எதுக்காக இப்படியெல்லாம் வந்து கேவலமா வந்து சாப்பாடு வந்து போட்டுட்டு இருக்கன்னு?" அந்த இடத்துல வந்து கேட்டோனே, வீராக்கு வந்து செமையா வந்து கோவம் வருது. அந்த இடத்துல வீரா வந்து தட்டி கேட்கலான்னு வராங்க. அப்பன்னு பார்த்து ராகவன் கிட்ட வந்து, "எவனும் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு புடிச்சிருந்துச்சுன்னா வந்து சாப்பிடுங்க. புடிக்கலனா எந்திச்சு போங்க. யாரும் உங்கள கம்பல் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் புடிச்ச மாரி எதுவும் இருக்காதுண்ணே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. புடிக்கலனா சத்தம் போடாம வந்து போங்க. உங்களால 50, 60 பேர் கிட்ட சாப்பிடுறவங்க சாப்பிடாம இருப்பாங்கள்ல. என்னய்யா இவிங்க தான் இப்படி நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்கன்னா, நீங்களும் சாப்பிடுறீங்களான்னு" சொல்லி ஒரு பக்கத்துல பெஞ்சுல வந்து சாம்பார், குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாம் வச்சிருக்காங்க. அத எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் வந்து தட்டி விட்டுட்டாங்க. ராகவன அடிக்கலான்னு வரப்ப, ராமச்சந்திரன் செமையா வந்து கோவத்துல வந்து வந்துட்டுருக்காங்க. கண்மணிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். இவங்க எல்லாரையும் மீறி கண்மணி முன்னாடி நின்னு கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "யாருகிட்ட? யாரு புருஷன்கிட்டடா இது மாரிலாம் வந்து பேசிட்டு இருக்க?" அவ்வளோதான் சொல்லுவேன்னோனே, நம்ம விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுருது. "என்னடா இது இவ இப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம விஜி, "மரியாதையா போங்கடா. நீங்க நிதானம் இல்லாம வந்ததே தப்பு. இதுல நொரநாட்டியம் வேற பேசுவீங்களா? இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுனீங்க அவ்வளதான். 2 குடுத்து அனுப்பிச்சு வைக்க வேண்டியது தானே. சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் புருஷனுக்காக நான் நிப்பேன்டா. மரியாதையா இங்கேருந்து ஓடி போங்கடா. திருப்பியும் உங்கள இந்த இடத்துல பார்த்தேன். அப்புறம் அவ்வளதான்." அப்படின்னு சொன்னோனே, அவங்க 2 பேரும் வந்து பயந்து போய் போற மாரி காட்டுறாங்க.